அதிகாரத்தில் இருந்து இறந்தவர்கள் உண்டு, அறிவால் உயர்ந்து கல்வியால் சிறந்து ஒரு பக்கம் இறந்தவர்களும் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தர்மத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டுமே கடவுள் என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்டது. காரணம் என்னன்னு தெரியுமா? அரசியல்ல அதிகாரத்துல சிறப்புடையவர்களாக மரியாதைக்குரியவர்களாக இருந்தவர்கள் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கலைஞர் அவர்களும். அவர்கள் இறந்த பொழுது மரியாதை அளிக்கப்பட்டது. கடவுள் என்ற ஸ்தானம் ஏழை மக்களால் அளிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் அப்துல் கலாம் அறிவால் சிறந்து ஏழையாக இருந்து கல்வியில் சிறந்து இப்படி இருக்கக்கூடிய அப்துல் கலாம் இறந்த பொழுது கூட அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டு அவருடைய அறிவிற்கு மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த வகையில தர்மத்தின் தலைவன் ஒரு பக்கம் தர்மம் செய்ததாலேயே அவர் கடவுள் என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்டது. காரணம், எந்த ஒரு துறையில் இருக்கும் பொழுதும் அதுல உண்மையான தன்மை குணம், அதுல இன்னும் சொல்ல போனா தர்மம், அந்த தர்மத்தின் பால் தான். அதே வகையில அர்ஜுனன் சிறந்தவனாக இருந்த போதிலும் ஒரு பக்கம் கர்ணன் தர்மம் வழங்கியதால் தான் அவனை கொண்டாடி தீர்த்துச்சு இந்த உலகம். அந்த வகையில நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கடவுளுக்கு இணையானவர் தான், தர்மத்தின் பால்.